வணக்கம் மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி தான். பட் ஆனால் வந்து இன்னைக்கு எஜுகேஷன் சைக்காலஜி பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான டாபிக் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எஜுகேஷன் ஜிகே தமிழ் வந்து ஷார்ட்கட் போடுங்க, இல்லைனா ஷார்ட்ஸ் போடுங்க, அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய தான் நாங்கள் இந்த டாபிக் வந்து கொண்டு வந்திருக்கோம். தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்கு நம்ம வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். தம்ஸ் அப் கீழே கொடுங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா. உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷெடியூல் வந்து சென்ட் பண்ணுறோம். தென் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி ஆன்லைன் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஷெடியூல் வந்து முன்னாடியே நாங்கள் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் யூடியூப்பில், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க டாபிக்குள்ளே போகலாம். சர்வ சிக்ஷா அபியான் இந்த டாப்பிக்கில் வந்து எப்போவுமே ஒரு கம்பல்சரி கொஷின் வந்து என்ன கொஷின் வருதுன்னா, கொஸ்டினாக பார்க்கலாம். இந்த ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சர்வ சிக்ஷா அபியான்றது ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2001. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 14 வயதான குழந்தைங்களுக்கு தரமான மற்றும் ஆரம்ப கல்வி தரத்தான் இதோடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட முக்கிய ஃபேக்டர்ஸ் என்ன, இல்லை கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி, அதாவது கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி கல்வி கிடைப்பதை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. கல்வி உரிமை சட்டம் 2009 நடைமுறைப்படுத்த இது உதவுகிறது. ஸோ கல்வி முறை சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த இயர் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னா 2009. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலின மற்றும் சமூக இடைவெளியை குறைத்தல், ரெடியூசிங் ஜெண்டர் அண்ட் சோசியல் கேப்ஸ், பெண்கள், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களை சேர்க்கையை அதிகரிப்பது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பள்ளி வசதிகளை மேம்படுத்துதல், அதாவது பள்ளியில் வந்து சில வசதிகள்லாம் மேம்படுத்துகிறாங்க. வகுப்பறைகள், கூடுதல் கழிவறைகள், குடிநீர் வசதிகள், பள்ளியில் வந்து புது கட்டமைப்பு அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆசிரியர்களுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி டீச் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்துட்டு இப்போ தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி, எப்படி எந்த மாதிரி டீச் பண்ணி இப்போ ப்ரொஜெக்டரை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான நோக்கம் இதுதான்.